சேகர், என்னாச்சப்பா? ஆபரேஷன் சக்சஸ் மாமா. உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு கண்ணு வந்துரும் நான் நிச்சயமா நம்புறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ணா சேகர், இப்ப வலி எப்படி என்ன இருக்கு? வலியை தாங்கி தாங்கி காய்ச்சி போன இதயம்பா என்னது. அதுவும் என்னுடைய லட்சியம் நிறைவேற வழி கிடைச்சிருக்கும் போது இந்த வலிதானா பெருசு. சேகர், உனக்கு நீலாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்க தம்பி அண்ணா. ஆனா அந்த நர்ஸ் நீலா இருக்காளே, அவ எடுத்துக்கிட்ட அக்கறை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் வரும்போது கூட பாவம் அழுதுகிட்டு இருந்தா. ஏன், நம்ம வீட்டுல யாராவது மறுபடியும் அவன் மனசை புண்படுத்திட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் பாத்துட்டேன். அவ ஒரு சாதாரண நர்ஸ் இல்ல, ரொம்ப சென்டிமெண்டல் டைப் போல் இருக்கு. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சே, இனி வேற எங்காவது போகணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன சேகர், உனக்கு ஒரு நர்ஸ் தேவைதானே, நீயே வேலைக்கு வச்சுக்க. நான் நினைச்சதே நீங்களும் சொல்லிட்டீங்க அண்ணா. அண்ணா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அன்பு, எவ்வளவு திறமை, எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு... என்ன நீ பாட்டுக்கு வர்ணிச்சுக்கிட்டே போற? ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீலா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதுல என்னன்னா தவறு? நீங்க கூட அண்ணிய கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செய்ததை அவங்க திறமை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவீங்க. ஐ டோன்ட் புல் மை லெக்ஸ் பாய். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. சேகர், ஒரு நர்ஸ் ஒரு டாக்டருக்கு வாழ்க்கப்பட்டான்னா அவனுக்கு தன்னுடைய தொழிலே ஹாப்பியா இருக்கும். அத போல ஆனந்த வாழ்க்கை அனுபவிச்சவன் தான்டா நான். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். நான் ஒரு அன்லக்கி ஃபெலோடா, நான் ஒரு அன்லக்கி ஃபெலோ. நான் அனுபவிக்க முடியாத அந்த ஆனந்த வாழ்க்கையை நீயாவது அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன். டேய், நீலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறடா. அண்ணா வந்து, do you like her? all right, I understand. போ, இனிமே மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போ, ஹாப்பியா போடா. ஐயா, டாக்டர் ரவி வீடு தானுங்களே? ஆமாங்க, உட்கார். நீங்க யாருங்க? கொடைக்கானல் மொய்தீன் பிச்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்டருடைய மனைவி சாந்தி நம்ம மக மாதிரி. ஓஹோ, இப்ப நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, அந்த பொண்ணை நான் தான் சுவிட்சர்லாந்துக்கு அழைச்சிட்டு போய் உடம்பை குணப்படுத்தி அனுப்பிச்சு வச்சேன். அதனால சாந்தி மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறத கண்குளிர பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஏன், சாந்தி உயிரோட இருக்காளா? யா அல்ல, என்ன இப்படி கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப செல்லத்துறை அன்னைக்கு நரசை பார்த்து சாந்தின்னு சொன்னது உண்மைதான் போல் இருக்கு. அட பாவமே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இவ சாந்தி இங்க இருக்காளா இல்லையா? சாந்தி இங்கதான் இருக்கிறா. ஆனா பாவம் அந்த பொண்ணு தன் புருஷங்கிட்ட தன்னை சாந்தின்னு சொல்லிக்க முடியாத நிலையில் இருக்கிறா. ஏன், அவனும் அதை புரிஞ்சுக்க முடியாம கண்ணை இழந்து தவியா தவிக்கிறான். டாக்டர் கண்ணு போயிட்டுதான். அப்போ சாந்தி சாந்தி என்ன நிலைமை? எல்லாம் விவரமா சொல்றேன், தனியா வாங்க என்று வாங்க. நீலா, இருண்ட வானத்திலிருந்து எங்க நிலவு வரப்போகுது? இடியோட சேர்ந்து பெருமழை தானே வரும்னு நினைச்சிருந்தேன். ஆனா சேகர் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய கண்ணை ஆபரேட் பண்ணிட்டான். ஆமாங்க, அதுக்காக நான் கூட அவருக்கு என் வாழ்நாள் முழுதும் கடமைப்பட்டிருக்கேன். நீ கடமைப்பட்டிருக்கியா? ஏன்? நான் கவனிச்ச பேஷண்ட் குணப்படுத்தின டாக்டர் இல்லையா? வெரி குட், வெரி குட். அப்படின்னா என்னுடைய வேலையில பாதி முடிஞ்சது. என்னது? நீலா, நீ இங்க வந்த கொஞ்ச நாளுக்குள்ள உன்னுடைய உண்மையான சேவையினால எங்க குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டேன். இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் இருந்திருக்கணும். அதனாலதான் உன்னை நிரந்தரமா எங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க? புரியலையே. சொல்றேன் நீலா, என் லட்சியத்துல நான் வெற்றி அடையறதுக்கு எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்து சேகர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான். அதுக்கு பிரதி பிரயோஜனமா நாம அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாம்? நிச்சயம் செய்ய வேண்டியதா? அதுக்கு உன்னுடைய உதவிதான் எனக்கு தேவை. சொல்லுங்க, எது வேணாலும் செய்ய. நிச்சயமா செய்வியா? சத்தியமா. வெரி குட், ஐ அம் வெரி ஹாப்பி. ஒரே கல்லில 2 மாங்க அழிச்சிட்டேன். இனிமே நீ எங்க வீட்டுல ஒருத்தி தான். உன்னை போல ஒரு பண்புள்ள பெண்ணை அவனுக்கு பரிசா கொடுக்கறத விட வேற நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன சொல்றீங்க? நீலா, உனக்கும் சேகரனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு. சேகரும் சம்மதிச்சுட்டான். உன்னுடைய சம்மதம் தான் தேவை. என்ன நீலா பேசாம இருக்க? கல்யாணம்னு சொன்னோடனே உனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குல்ல? நீலா, நீ வெக்கப்பட்டு தலையை குறிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை கேட்காம நானே சம்மதம் கொடுத்துட்டேன். நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்தை நான் எவ்வளவு தடபடலா நடத்துறேன்னு. என் கண் கட்ட அவிழ்த்தோடனே
நீயும் சேகரும் மாலையும் கழுத்து மாறிக்கிற காட்சியை தான் நான் முதல்ல பார்க்கணும். அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும். என்னது நீலா கிட்ட சேகர கல்யாணம் பண்ணிக்க சொன்னியா? ஆமா ஐயா சொன்னேன். அவன் ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப வெக்கம் போல இருக்கு. இங்க இருந்து ஓடியே போயிட்டான். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஐயா, இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். சரி, நான் வரேன் டாக்டர். என்ன பெருத்த அநியாயமா இருக்கு. தாலி கட்டிக்கிட்ட புருஷனே எங்கேயாவது இன்னொருத்தனை கட்டிக்கணும்னு சொல்லுவானா? இந்த நிலையில ஒரு பெண்ணு உயிரை வச்சுட்டு இருக்க மாட்டா தெரியுமா? சரி சரி, சாந்தியை கண்டு ஆக வேண்டியதை செய்வோம். வாங்க. அக்கா, நீங்க இங்க வந்தீங்க? ஒரு உத்தமி வாழ்வை கெடுத்து ஒரு தியாகிக்கு துரோகம் செஞ்சதுக்கு பரிகாரம் தேட வந்திருக்கேன். சாந்தி அக்கா. சாந்தியா? இல்ல, நான் சாந்தி இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களை ஆதரிச்ச மரக்காயர் சொன்னதை நான் காதார கேட்டேன். இத்தனை நாளா உங்களை ஒரு வேலைக்காரியா நடத்துறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. வேண்டாம்மா, வேண்டாம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க அக்கா. நான் பேருக்குத்தான் அவர் மனைவி. நீங்க தான் அவருக்கு உண்மையான மனைவி. உங்களால தான் அவருடைய வாழ்வு பூர்த்தியாகும். நீ நினைக்கிறது தவறம்மா. நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சு என்னையும் மறக்க முடியாம உனக்கும் துரோகம் செய்ய விரும்பாம இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிப்பார். நளினி, வேண்டாம்மா, வேண்டாம். நான் செத்ததாகவே இருக்கட்டும். ஐயோ, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே. அதே நிலைமையிலேதான் நானும் இருக்கேன். இத்தனை நாள் உண்மையை மறைச்சு அவர்கிட்ட நான் ஆடிய நாடகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. யாரிடமிருந்து எந்த வார்த்தை ஒரு பெண் கனவில் எதிர்பார்க்க மாட்டாளோ அந்த வார்த்தையை அவரே சொல்லி கேட்கும் அளவுக்கு நான் பெரிய பாவி ஆயிட்டேன். என்னக்கு அது? உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரமான சோதனை நம்ம சாந்தி ஏற்பட்டு. பெரியப்பா, ஐயா, கேந்திரமா, எல்லாம் எனக்கு தெரியும். ரவியை நான் பார்த்துட்டு தான் வர்றேன். எல்லாத்துக்கும் ஆண்டவன் மேல பழிய போட்டியும் கூட புறப்படும். ஒரு வழி ஏற்படும். அவன் ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடக்கும், கல்யாணமும் நடக்கும். வணக்கம். ஓ, வாங்க டாக்டர், வாங்க வா, உட்காருங்க. நீலாதான் சாந்தியா? இருக்காது, இருக்காது. என்னால நம்பவே முடியாது. நீங்க போய் சொல்றீங்க. நான் ஏன் போய் சொல்றேன்? போய் சொல்றேனா? எனக்கு தெரியாது. அவன் பொண்டாக்கிய அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்கல. உன் பொண்டாக்கிய அட வேணா, உன் கண்ணு போயிட்டேன். அப்ப உங்ககிட்ட நரசா வேலை செய்யல. அவதான் சாந்தின்னு நான் சொன்னேன். எந்த பயலாவது நம்புறானா? அந்த சாமியார் பய என்ன அடிச்சு துரத்துறான். இதெல்லாம் போகட்டும் ஐயா, எனக்கு என்ன இதுல கவலை. என் மவன் இப்பதான் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அட பாவி, அவன் நல்லா இருக்கிறான். சொத்தை அனுபவிப்போம் அப்படின்னு உன் பொண்டாக்கி அவனை கட்ட சொன்னியா? கட்ட சொன்னியா? கண்ணு தெரியாத கமோதி, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அலற என் மவனுக்கு பொண்டாக்கி கண்டதா கண்ணு தெரியாது. தெரியாத பேசாம இருக்கிறேன், மரம் மாதிரி இருக்கிறேன். வேற எங்க உனக்கு என்ன தெரியும்? தெரியுது, தெரியுது. என் கண் தெரியுது, கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுது. அல்லா தெரியுது. கல்யாணம் கொடுமை. என் பத்தினி, என் உயிர், என் தெய்வம் எல்லாம் நீதான் என்று என் இதயம் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அஞ்சலி செய்ததற்கு எனக்கு அளித்த பரிசு இதுதானா? ஐயோ, ஐயோ,
கண்ணில்லாத கொடுமையால் நான் செய்த தவறுக்கு நீ என்ன இப்படியா பழி வாங்குவது? நீ நினைக்கிறது தவறு. இது சாந்தி அல்ல, சாந்தி தங்கச்சி நீலா. டபாய்க்காதே சாமியாரே, டபாய்க்காதே. உன்னை ஏமாத்தான் டாக்டர் இருந்தாலும் உன்னை ஏமாத்தா. இது சாந்தி தான். அன்னைக்கு சாந்தி உங்ககிட்ட சொன்னே, நீ இல்லைன்னு பொய் சொல்ல. ஊதி மேல சத்தியமா சொல்லியா? அப்ப சொன்னது பொய். இது நிஜம்தான். மழுப்பாதையா என்கிட்ட டாக்டர் உன் பத்தினே நீங்க கேளு. நீ சாந்தி தானே? நீ சாந்தி தானே? ஆண்டவா, இந்த காட்சியை காண்பதற்காக எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்தாய். வேண்டாம் வேண்டாம், இந்த கண்களை எனக்கு வேண்டாம். அண்ணா வேண்டாம். இதோ சாந்தி அக்கா. சாந்தி சாந்தி சாந்தி. இப்பாவது நம்புறியாப்பா? ரவி, சாந்தி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செஞ்சது. இப்படி பெண்கள் தன் புருஷனுக்காக விட்டுக் கொடுக்கிறான்னு தான் பெண்மைக்கே அநீதி ஏற்படுது. முதல் மனைவிக்குத்தான் சகல உரிமை உண்டுங்கிறத நான் எடுத்து சொல்றேன். ஆமாப்பா, இவ்வளவு உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நளினி எங்க பொண்ணுங்கிறதுக்காக நாங்க நியாயத்துக்கு விரோதமா நடக்க பிரியப்பட மாட்டோம். நீ சதா சாந்தி சாந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாந்தி உனக்கு திரும்ப கிடைச்சிட்டதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். இவ்வளவு பெரிய தியாகிக்கு நாம விதிவசத்தினால துரோகம் பண்ணிட்டோமேன்னு நளினி அவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இந்த நேரத்துல நீலாவா இருந்தது அன்னிதான்னு தெரியாம நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே அவங்க பதறி துடிச்சாங்க. என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்க. பெரியயாவும் நளினியை செய்த ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு குழப்பமும் வராதுன்னு நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன். ஆமா டாக்டர், நான் கூட வியாபார விஷயமா சிலோனுக்கு போயிருந்தேன். அங்க தற்செயலா சாந்தியினுடைய தங்க நீலாவையும் அவங்க அத்தையும் மீட் பண்ணேன். அவங்க என் கூடவே வந்து சாந்தியை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க இந்த சமயத்துல இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் உன் கண்கட்ட அவுக்கிறதுக்கு முன்னால சொன்னா அதிர்ச்சி ஏற்பட்டு ஏதாவது உனக்கு நேர்ந்துருமோன்னு பயந்துதான் உண்மையே மறைச்சு. அதனால தான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சரி, நீங்கள் ஐயாவும் எதை செய்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வீங்க. என் சாந்தி எனக்கு கிடைச்சிட்டா. நளினி, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் ரெட் கிராஸ்ல சேர்ந்து ஜெனீவாக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன டிவோர்ஸ் பண்றதுக்காக வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். நளினி, வேண்டாமா வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. ஒரு மகத்தான நீதியை மனமாற உணர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். புருஷனுடைய அன்பை பெறுவதோட மட்டும் ஒரு மனைவியினுடைய கடமை பூரணமாக அவர் நாட்டுக்கும் உலகத்துக்கும் செய்ய வேண்டிய கடமையிலும் உறுதுணையாக இருக்கணும். நான் அதை புரிஞ்சுக்காம அவர் அன்புக்காக போராடி அவர் லட்சியத்தையே பாழாக்கிட்டேன். அம்மா, என் முடிவை மாத்த யாராலையும் முடியாது. அவரை குருடாக்குனதுக்கு பரிகாரமா கண்ணில்லாதவங்களுக்கு சேவை செய்ய என் வாழ்வையே அர்ப்பணிக்க போறேன். நீங்கம்மா என்ன தனியா விட்டுட்டு போற? அப்படி சொல்லாதே அம்மா, அப்படி சொல்லாதே. கோமதி, அழாத. நாம 3 குழந்தைகளை வளர்த்தோம். 3 பேரும் மக்களுக்கு சேவை செய்யும் லட்சியவாதிகளாக மாறி நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நிச்சயம் பெருமை தேடி தருவாங்க. நளினி, உன்னை நான் மனமாற வாழ்த்துறேம்மா. அப்பா, நானும் தான் கொஞ்சம் வாழ்த்துறேன். இப்ப என்ன கெட்டு போச்சு. உன் முடிவு ரொம்ப நல்ல முடிவுமா. வாழ்ந்தா ராவணனா வாழணும், இல்லைன்னா ராமனா வாழணும். நடுத்தரமா வாழ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணக்கு போட்ட நம்ம கணக்கு பூரா தப்பா போயிடுச்சு. உலகத்துல அப்பன்னா மவனை திருத்துவான்னு பேரு. இப்ப என் மவன்கிட்ட இருந்தாதான் நான் திருந்துவோம் போல் இருக்கு. டாக்டர், நீங்க தான் சேர்த்து வச்சிடணும் அவங்கிட்ட. என்ன வெளியே விட்டீங்கன்னா அப்புறம் லேக்கியம் கீக்கியம்னு ஆரம்பிச்சு வைத்தியத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அவங்ககிட்டயே கம்பவுண்டரா இருந்துகிட்டு அப்படியே மண்டையை போட்டுறேன்டா. சம்மந்தமா? சரிப்பா. எப்படி டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்? ரவி, வாழ்க்கையிலே யாரும் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டீங்க. இனிமே துன்பம்ங்கிறது உங்க லைஃப்லயே கிடையாது. நீங்க விட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி நீங்களும் சாந்தியும் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்யுங்க. டாக்டர், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலே நான் சீக்கிரம் வெற்றி அடைவேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே நோடாப்பா, கண்டதை தின்னுட்டு உடம்ப கெடுத்துக்காம பாலும் பழமும் சாப்பிட்டு சௌகரியமா இருங்க.